நிஃப்டி 50 அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு. நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படி வந்து ரொம்ப மோசமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன 1 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ்ல 2.77% வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் குடுத்துருக்கு. 24,579ல வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷமும் இப்படியே தான் இருந்துச்சு. இப்பயும் பார்த்தீங்கன்னா, இப்படியே தான் இருக்கு. ஒரு ரிட்டர்ன் கூட அவ்வளவா குடுக்கல 1 வருஷத்துல. பட் இந்த காசுலாம் எங்க போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோல்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கிடைச்சிருக்கு. பாருங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி 76,000 கிட்ட இருந்துச்சு. இப்ப பாருங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1,06,000 7,000 முடிய வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 45% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. 45% எப்படி இன்கிரீஸ் ஆச்சு? எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணம் போட்டுருக்காங்க. பணம் போட்டனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேல இன்கிரீஸ் ஆயிருச்சு. இந்த 1 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து மேல ஏறியிருக்கு. ஓகே இதெல்லாம் பார்த்தாச்சு. அதனால என்ன நம்ம கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. அப்படி சொல்ல முடியாது. கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லயும் கண்டிப்பா வந்து பண்ணணும். 2மே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட கனெக்ஷன் வந்து வித்தியாசமா இருக்கும். எப்படி கனெக்ஷன் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்டாக் மார்க்கெட் வந்து பாருங்க. 1 வருஷத்துல வந்து ரொம்ப கீழ விழுந்திருக்கு. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேல ஏறியிருக்கு. அதே மாரி தான் கோல்டு கீழ இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து மேல ஏறும். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2மே வந்து வச்சிருக்கணும். 2மே வந்து கண்டிப்பா வச்சிருக்கணும். இப்போதைக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, த எண்ட் அப்படின்னு சொல்லுவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து கிடையாது. இனிமே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பிக்கவே போகுது. எப்படி வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க டாக்ஸ் வந்து கம்மி பண்ணாங்க. டாக்ஸ் எப்போ கம்மி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிப்ரவரி மாசம். பிப்ரவரி மாசம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட் நடந்துச்சு. பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நோ இன்கம் டாக்ஸ் ஆன் ஆனுவல் இன்கம் அப் டூ 12,00,000 முடிய வந்து சொல்லியிருந்தாங்க. 12,00,000 முடிய வந்து வருஷத்துக்கு யார் யார் சம்பாதிக்கிறாங்களோ, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்கம் டாக்ஸே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஆரம்பிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள தான் ஆரம்பிச்சிருக்கு. டாக்ஸ மட்டும் குறைச்சா போதுமா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா வந்து கிடையாது. இன்னொன்னு என்ன குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி குறைக்கணும். எதுக்கு ஜிஎஸ்டி குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளா இங்கனக்குள்ள என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட்டு வந்து இன்கம் டாக்ஸ வந்து குறைச்சிருக்காங்க. இன்கம் டாக்ஸ குறைச்சா என்ன? ஜிஎஸ்டி அப்படியே தானே இருக்கு. ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பொருள் மேல வந்து ஜிஎஸ்டி இருக்கும். பொருளோட விலை வந்து அப்படியே தான் இருக்கு. நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இங்க இன்கம் டாக்ஸ் தான் வந்து காப்பாத்தியிருக்கோம். இன்கம் டாக்ஸ காப்பாத்தி ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. நம்மளுக்கு கிடைக்க போற அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறையாம இருக்கு. பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு காஸ்ட்லியா தான் கிடைக்குது. காஸ்ட்லியா கிடைக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் குறைச்சு ஒண்ணும் பிரயோஜனம் ஆகல. ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து பெரிய ஆளுக்கு அதாவது கொஞ்சம் சேலரி வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கனக்குள்ள பிரயோஜனம் ஆயிருக்கும். ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும். ஜிஎஸ்டி குறைச்சிருந்தா. அந்த ஜிஎஸ்டி குறைக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து குறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலோட மீட்டிங் நடக்க போகுது. இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியோட விலை வந்து எப்படி குறையும், எப்படி வந்து கூடும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. எந்த பொருளுக்கு வந்து ஏத்தலாம் ஜிஎஸ்டி, எந்த பொருளுக்கு வந்து ஜிஎஸ்டி குறைக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டிங்ல தான் பேசுவாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மீட்டிங் எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் நடக்கும். 2 நாள்ல நடக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3ஆம் தேதி நம்மளுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு இருந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஓரளவுக்கு வந்து ரொம்பவே வந்து அது இதுன்னு மேல கீழ இறங்க ஆரம்பிச்சுரும். எதோட முடிவு வந்து வரப்போகுது, எதோட முடிவு வந்து வராது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பரவிக்கிட்டே இருக்கும். இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் தேதி ஈவினிங் வரும். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5ஆம் தேதிக்குள்ள வந்து வந்துரும். எதோட ஜிஎஸ்டி வந்து கூடியிருக்கு, எதோட ஜிஎஸ்டி வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபுல் டேட்டா வந்து வந்துரும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து குறைய போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்ல தான் வந்திருக்கு. எது ரிப்போர்ட்ல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 28லேருந்து 18 வரப்போகுது. அதேமாரி 28லேருந்து 40 போப்போது. 12லேருந்து 5 போப்போது. இந்த மாரி ஜிஎஸ்டிலாம் மாறப்போகுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. எப்படி மாறப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா 0, 5, 12, 18, 28 இந்த மாரி பார்த்தீங்கன்னா வந்து 5 வகையான வந்து ஜிஎஸ்டி இருக்கு. இப்போதைக்கு அத எப்படி மாத்தப் போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 0, 5 இங்க 12 வந்து எடுத்துட்டாங்க. 18 வந்து இருக்க போது. 28க்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, 40 வந்து மாத்தப் போறாங்க. எந்த பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 12ல இருக்கிறது 5ல வரப்போகுது. 12ல இருக்கிறது 18 வரப்போகுது. 18ல இருக்கிறது 40 போப்போகுது. இல்ல 28ல இருக்கிறது 18ல வரப்போகுது. அதேமாரி 28ல இருக்கிறது 40 வரப்போகுது. இந்த மாரி ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இருக்கு. அந்த கேள்விக்குறி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல வந்து முடிவு பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரவிக்கிட்டு இருக்கும். காத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பரவிக்கிட்டு இருக்கும். அது வந்து இதுல போப்போகுது, இதுல வந்து அதுல போகுது அப்படிங்கிறது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிப்போர்ட் தான். ரிப்போர்ட் வழியா வந்தது தான் எல்லாமே. இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல தான் நடக்கும். 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் ஆயிரும். அந்த 2 விஷயத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட்டு இன்கம் டாக்ஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஎஸ்டி பத்தி பார்த்தோம். ஜிஎஸ்டிக்கு அடுத்து 3வது விஷயமா 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ தான். ஆர்பிஐயோட ரேட் கட் வந்து பண்ணுவாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமா வந்து இங்கனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 3வது விஷயம் மட்டும் நடந்துருச்சு அப்படின்னு வைங்களேன், அந்த தூங்கிக்கிட்டு இருக்கிற புல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பறக்க ஆரம்பிச்சுரும். இதான் வந்து ரொம்ப முக்கியம். இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணா நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய லாபம். நீங்க ஏதாவது வந்து ஒரு பெரிய வந்து ஏசி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனான்ஸ்ல வாங்குறீங்க. அதாவது இஎம்ஐ கட்டி வாங்குறீங்க. இஎம்ஐயோட அந்த பெர்சன்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு குறையும்.
ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணா நீங்க கண்டிப்பா வந்து வேற ஏதாவது பொருள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றது அதாவது ரெப்போ ரேட் கட் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெப்போ ரேட் வந்து கட் பண்ணிட்டாங்கன்னா, அத விட டபுள் தமாக்கா வந்து எதுவுமே கிடையாது. ஸோ ரெப்போ ரேட் வந்து எப்ப கட் பண்ணுவாங்க? அதாவது அந்த மீட்டிங் எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 29லேருந்து அக்டோபர் 1ஆம் தேதி. ஸோ இந்த மீட்டிங்ல தான் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணுவாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது. ஸோ இப்போதைக்கு என்ன பார்த்தோம் நம்ம 3 விஷயம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்கம் டாக்ஸ் வந்து பார்த்தோம். அடுத்து ஜிஎஸ்டி வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஆர்பிஐயோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு. ஸோ 3மே வந்து ஒரே தான் நடந்துருச்சுன்னா, அதாவது எல்லாமே வந்து ஓகே ஆயிருச்சுன்னா, ஸோ ஏற்கனவே வந்து ஒண்ணு நடந்துருச்சு. இன்கம் டாக்ஸ வந்து குறைச்சுட்டாங்க. இப்போதைக்கு ஜிஎஸ்டி வந்து குறைக்க போறாங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு நார்மல் பீப்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பாசிட்டிவான நியூஸ் தான் வந்திருக்கு. பாசிட்டிவான நியூஸ் தான் வந்திருக்குன்னா, நம்மளுக்கு நல்ல விஷயமா தான் வந்து குறைக்க போறாங்க அப்படிங்கிற மாரி வந்திருக்கு. அடுத்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மட்டும் கட் பண்ணிட்டாங்கன்னா, அத விட பெட்டர் ஆப்ஷன் வந்து எதுவுமே கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து நல்லாவே பார்க்க ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த தூங்கிக்கிட்டு இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து பார்க்க ஆரம்பிச்சுரும். ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புல் கண்ட்ரோல்ல போயிரும். ஸோ பியர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்ப அழுக ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதான் வந்து இங்கக்குள்ள நடக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கீழ இறக்குறதுக்கு. ஸோ கீழ இறக்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நெறைய விஷயம்லாம் இருக்கும். ஸோ என்னென்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ரிஸ்க்லாம் இருக்கும். ஸோ என்ன ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெரிய ரிஸ்க்கா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன் தான் ரொம்ப பெரிய ரிஸ்க்கா இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். 28% இதில இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 18% இதில வரப்போகுது அப்படிங்கிற மாரி பேசியிருக்கோம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார் செக்மெண்ட் இருக்கும். அப்புறம் பைக் செக்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய செக்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ இந்த 28%லேருந்து 18% வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கைய உடைக்காம இருக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, அது வந்து ரிஸ்க் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன வந்து உடைச்சிடக்கூடாது. அந்த எக்ஸ்பெக்டேஷன வந்து உடைச்சிட்டாங்கன்னா, கண்டிப்பா வந்து மார்க்கெட் கீழ விழறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரம்ப் தாத்தா வேற இருக்காரு. ஸோ ட்ரம்ப் தாத்தா வந்து அப்பப்ப ஏதாவது வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அதுலயும் மார்க்கெட் விழுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. பட் ரொம்பலாம் விழுகாது. ஏன்னா வந்து இப்ப அவரு பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் இப்ப எதுவுமே வந்து அவ்வளவா கண்டுக்க மாட்டேங்குது. ஸோ நார்மலா தான் எல்லாமே வந்து பிஹேவ் பண்ணுது. பட் ஒரு சில பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து பிஹேவ் பண்ணும். ஸோ எது பிஹேவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஃபார்மா செக்டர் பாக்கி இருக்கு. ஸோ ஃபார்மா மேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அத போட்டுருவேன், இத போட்டுருவேன் அப்படிங்கிற மாரி பேச தான் செய்றாரே தவிர, எதுவும் ஆக்ஷன்லாம் வந்து எடுக்க மாட்றாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமா வந்து பார்த்துக்கறணும். ஸோ கன்க்ளூஷனா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கன்சப்ஷன் வந்து ஏறப்போது. ஸோ கன்சப்ஷன் ஏறுனா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜிடிபி வந்து ஏறும். ஸோ ஜிடிபி வந்து ஏறும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற கம்பெனியோட அந்த பிசினஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற ஆரம்பிச்சுரும். ஸோ பிசினஸ் ஏறுனா ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டும் ஏறும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ஏறுனா நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற ஆரம்பிச்சுரும். ஸோ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பிளஸ் நெறைய பேர் வந்து ஸ்டாக்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க. ஸோ கன்சப்ஷன் வந்து இங்கனக்குள்ள ஏத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க கவர்மெண்ட். கன்சப்ஷன் ஏத்துனா வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து எல்லாமே மேல ஏறத்தான் செய்யும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் நல்லாவே மேல ஏறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.